நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமானவர்கள் கொண்டு சென்ற சுமார் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது. அதே நேரத்தில் பிடிப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மூவரும் நிபந்தனை ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு சென்ற நெல்லை விரைவு ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்றபோது பறக்கும் படை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர். அதில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் பயணித்த 3 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்களிடம் 4 கோடி ரூபாய் இருப்பது தெரியவந்தது. அதில் சதீஷ் என்பவரிடம் விசாரித்த போது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான விடுதியின் மேலாளர் என கூறினார். அவர்கள் கொண்டு வந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அதனை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் அவர்களை கைது செய்தனர். இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமாக சென்னையில் உள்ள விடுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். மேலும் சென்னை சாலை கிராமத்தில் உள்ள அவரது உறவினர் முருகன் என்பவரது வீட்டிலும் ஆய்வு செய்தனர். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக பணம் கொண்டு செல்லப்பட்டதா என்பது குறித்து தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது. இதுபற்றி உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்தது மத்திய சர்க்காருக்கு சொந்தமான ரயில்ல அந்த தைரியத்தில் மத்திய சர்க்காருடைய ரோடில் போனால் மாட்டி போன்றதுனால மிக விஞ்ஞான ரீதியிலே தவறு செய்வதில் மிக மிக வல்லுநர்கள் பிஜேபியினர். அந்த வகையில் ரயிலில் போனால் மோடி காப்பாற்றுவார், ரயில்வே இலாக்கா காப்பாற்றிடுவோன்ற எண்ணத்தோடு அப்போ 4 கோடி ரூபாய் எடுத்து வந்திருக்கார்கள். அது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்டவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அது அவருக்கு சொந்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேற்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள். தைரியம் இருந்தால் சந்திக்கட்டும். இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுக தன்னை டார்கெட் செய்வதாகவும் தனக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலேயே இதுபோன்ற தகவல்கள் வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இல்லை, அது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல, உள்நோக்கமா இல்லையாங்கிறது. ஆனால் என்ன டார்கெட் பண்ணுறாங்கிறது மட்டும் என்னால் தெரியுது. நிறைய பேர் இப்போ இந்த திருநெல்வேலி பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுது தாமரைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களால பொறுத்து கொள்ள முடியாமல் திமுக அரசாங்கம், ஆளுங்கட்சி அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இதனிடையே 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான அனைத்து தகவலும் வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வருமான வரித்துறையினர் உரிய விசாரணை நடத்துவார்கள் என்றும் சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்துள்ளார்.